டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, என்ன நடந்தது? அதாவது ஏதாவது பாராட்டினாங்களா? எப்படி என்ன சூழல் இருந்தது? டெல்லிக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. டெல்லிக்கு போயிட்டு வந்தா வழக்கமா ஏதாவது ஒரு செய்திகள் இருக்கும். இந்த வாட்டி என்ன செய்தி வந்தது? டெல்லிக்கு போனது வந்து நான் யாரையும் சந்திக்கிறதுக்காண்டி போகல. என்னுடைய சொந்த விஷயமா டெல்லிக்கு போயிருந்தேன். முந்தா நாள் மத்தியானம் போயிட்டு நேற்று காலையிலேயே நான் வந்துட்டேன். இதுல அரசியல் எதுவுமே கிடையாது. முன்னாள் அமைச்சர் வந்து செங்கோட்டையன் வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து தற்போது இணைஞ்சிருக்காரு. அவருடைய அந்த அவர் அங்க போனது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதிமுக தமிழக வெற்றி கழகத்துக்கு பலமா இருக்குங்கிறத விட உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை விட்டு அவர் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு மூத்த தலைவர், 50 ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர். எப்படி பார்க்கிறீங்க? மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் 1977ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு முறை மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை, தொடர்ந்து அமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை செய்தவர் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவர் இருந்த காலகட்டம் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தில் இருந்து அந்த பதவியெல்லாம் வந்திருந்தாங்க. இந்த முறை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதிமுகவில் புரட்சித்தில் எம்ஜிஆருக்கு பிறகு கழகம் 2ஆக இருந்தது. ஜானகி அணி, ஜெய அணின்னு கூட இருந்தது. அதுக்கு பிறகு ஒருமித்து பிறகு இரட்டையில சிம்பல் மீண்டும் பெற்று பிறகு தொடர்ந்து அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் 2016 சரி. ஆனால் 2016க்கு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் மறுபடியும் ஒரு அதிமுகவில் ஒரு சிறு சலசலப்பு வந்து மீண்டும் 4 ஆண்டு காலமாக மதிப்புக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட கட்சியினுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக மதிப்புக்குரிய திரு EPS அவருடைய தலைமையில் இயங்கி கொண்ட சூழ்நிலையில் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததாக செய்தி சொல்லப்படுகிறது. இணைந்தாரா இல்லையாங்கிறது தெரியல. இல்ல, இணைந்திருக்கிறாங்க. பட் அதிமுக பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி. அதில் யார் இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு சேரும். அது போன பிறகு அவர்களுக்கு வாக்கு வங்கி, அந்த வாக்கு வங்கி அப்படியே போகுமா அப்படின்னு சொன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். அது உறுதியா யாரும் சொல்ல முடியாது. தேர்தலுக்கு பின்னால்தான் அவனுடைய பலவீனம் ரெண்டுமே சொல்ல முடியும். 50 ஆண்டு கால அரசியல் தெரிஞ்சவர் செங்கோட்டையன். அவர் போனது வந்து திமுகக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியில ஒரு பின்னடைவை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? இல்ல, எங்களை பொறுத்த மட்டும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த மட்டும் இன்று வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. எந்த விதமான மக்கள் ஆதரவு நிறைய இருக்கு. 2026 தேர்தலில் கண்டிப்பா கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லி தேமுதிக பொதுச் செயலாளர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. பல கட்சிகளும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இதை எப்படி பாத்தீங்க? அதாவது தேர்தலில் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கருத்து சொல்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமையின் அடிப்படையில், ஜனநாயக அடிப்படையில் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் வந்து எப்படி யாரு சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு எஜமானர்களாக இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் அதை சொல்லணும். இதுவரையிலும் தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒருமுகமாகத்தான் தேர்தல் நடந்திருக்கு. 2006 மட்டும் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக திமுக இருந்தது. காங்கிரஸ் ஆதரவோடு தொடர்ந்து அந்த ஆட்சியை நடத்தி வந்தார்கள். இனிமேல் எப்படி இருக்க போகுது என்பது அவர் சொன்ன அடிப்படையில் என்னுடைய கருத்து நான் சொல்றேன். திமுக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. காரணம் சொத்து வரி உயர்வு. நான் ஏற்கனவே சொல்லிடுறேன், மக்கள் அடிக்கடி மறந்துடக்கூடாது. 300% சொத்து வரி உயர்வு, மின்சார கட்டண உயர்வு 300% மேல. அவங்க ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 மாசத்துக்கு இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை 1 மாசத்துக்கு கொண்டு வரும்னாங்க. செய்யல. நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க, செய்யல. ஒவ்வொரு ஊருக்கும் போயாச்சுன்னா தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னது எதையுமே இதுவரைக்கும் செய்யல. பஸ் விட்டுருக்காங்க, 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க,
1000 ரூபாய் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா ஆட்சி பொறுப்பேற்று 2.5 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகுதான் அந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்க. பொங்கலுக்கு போன வருஷம் ரூபாயே கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் ரூபா கொடுத்தாங்க. ஆனா இந்த வருஷம் கண்டிப்பா பொங்கலுக்கு ஒரு 5000 ரூபாய் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. திமுக ஒரு 5000 ரூபாய் தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. முதலமைச்சர் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு நானும் முதலமைச்சரை நான் இந்த நேரத்தில் பொங்கலுக்கு கொடுக்கணும்ட்டு நானும் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா முதலமைச்சர் என்ன பொறுத்த மட்டும் கேட்டா செய்யக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர். என்னுடைய தொகுதிக்கு நிறைய நன்மைகள்லாம் தந்திருக்காங்க, பாலம், ரோடு, காலேஜ்லாம் தந்திருக்காங்க. இந்த முறையும் பொங்கலுக்கு முதலமைச்சர் எல்லாருக்கும் 5000 ரூபாய் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நிச்சயமா 5000 ரூபாய் கொடுப்பதற்கு முதலமைச்சர் தயாராக இருப்பார் என்று நான் நம்புகிறேன். இலவச பஸ் ஆகட்டும், இந்த சேவைகளால 2026 திமுக தொடரும் அப்படின்னு 1000 ரூபாய் எப்போ கொடுத்தாங்க? தேர்தல் வந்தாலும் கொடுக்காங்க. தேர்தலுக்கு வாக்குறுதி தேர்தலுக்காக தானே கொடுக்குறாங்க. இல்ல, அதாவது 5000 ரூபாய் ஓட்டா மாத்துமாங்கிறது 2வது விஷயம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன்ல, உங்களுக்கு மக்கள் தான் தீர்மானிக்கும். ஏற்கனவே தினம் தினம் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஒரு முறை 5000 ரூபாய்க்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கும். பீகார்ல 75 லட்சம் பேருக்கு 10,000 ரூபாய் வழங்கப்பட்டுச்சு. 1.4 கோடி பேருக்கு வழங்கப்படுவதா எடுக்கப்பட்டு 75 லட்சம் பேருக்கு வழங்கப்பட்டது. இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதாக, 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவதற்கு மாற்றத்தை ஏற்படுத்தியதாக பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவிக்காங்க. அப்படிங்கும்போது இந்த 5000 ஒரு வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்ல முடியாதா? அதான் எப்படின்னா, நீங்க சொல்ற 5000 ரூபாய் சொல்றீங்க, அவங்க 1 லட்ச ரூபாய் நஷ்டத்துல இருக்காங்களா? மாசந்தோறும் நஷ்டத்துல இருக்காங்களா? அது என்ன பண்றது? நீங்களே இருக்கீங்களா? கேள்வி கேட்கக்கூடிய நீங்களே இப்போ கரண்ட் பில் எவ்வளவு கட்டிட்டு இருந்தீங்க, இப்போ எவ்வளவு கட்டுறீங்க? பால் விலை இன்னைக்கு எவ்வளவு உயர்வு குறைப்போன்னு சொன்னாங்க. டீசல் பெட்ரோல் விலை குறைப்போன்னு சொன்னாங்க. மத்திய அரசு டீசல் பெட்ரோல் விலை குறைத்த பிறகு கூட இவங்க குறைக்கல. 5000 ரூபாய் ஓட்டு வங்கியா மாத்தோம்னா 1 லட்சம் ரூபாய்க்கு நஷ்டத்துல இருக்காங்க மக்கள்லாம். ரோஸ் மீடியா நீங்க எல்லாரும் சேர்ந்தான், நானும் சேர்ந்துதான். இல்ல சார், அவர் மாற்றி சொன்னாரு. அதுல ஓபிஎஸ் இதற்கு முன்பு பாஜகவை நம்பி இருந்தோம், ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு திமுகவே வெற்றி பெறுங்கிற ஒரு கருத்தெல்லாம் சொல்லக்கூடிய நிலைமைக்கு பாஜகவை நம்பி பயணமானவர்களுடைய நிலைமைக்கு போறதா திமுக கட்சிகள்லாம் விமர்சனம் இருக்கிறதா? இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல. அவங்க ஒரு கட்சியில இருந்தாங்க. அவங்க அதிமுகவில் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி நம்பி நாங்கள் இருந்தோம்னு சொன்னா அது எந்த வரையில சரியா இருக்கும்? அவங்க இருக்கிற கட்சி அதிமுக. அவங்க பாஜக நாங்கள் நம்பி போனோம் அப்படின்னு சொன்னா அது எப்படி பொருத்தமான விஷயம்? எப்படி பொருத்தமாக இருக்கும்? நீங்களே சொல்லுங்களேன். அதன் பிறகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே சொல்லிட்டாங்க, இல்ல இல்ல அப்படின்ட்டாங்க. திமுக எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சியும் ஒருங்கிணைக்கதான் சொல்லியிருந்தீங்க உங்க கூட்டணியில. பட் அதிமுக முக்கியமான வெளியே போகும்போது அவங்களே ஒருங்கிணைக்கலாம்ல, அதுக்கு முயற்சி பாஜக தேசிய ஜனநாயக இருக்காதா? இன்னும் இருக்கு, நாள் இருக்கு. ஜனவரி 15 வரை செங்கோட்டையில தவிர்க்கப்பட்டாரு. அது ஓபிஎஸ் இருக்கா, டிடி அவங்க கொஞ்சம் போயிட்டு இருக்கிற மாதிரி தோணுது. அவங்க போயிட்டாங்கன்னா நீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க. அது நிச்சயமா நாள் இருக்கு, தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல. அப்ப எல்லாரும் தேர்தல் களம் விஜய் சொன்ன மாதிரியே தாவேகா வெர்சஸ் டிஎம்கே மாறுதா? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 1654 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 272 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மொத்தம் 300க்கு மேல நாடாளுமன்ற ஆதரவுல இருக்காங்க. இந்தியாவில் உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய கட்சி. நம்ம அன்புக்குரிய நம்ம தம்பி விஜய் இப்பதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. தம்பி விஜய் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலையே. எடுத்த உடனே நான் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் உலகத்தையே தாண்டோன்னு சொன்னா எப்படி? நாள் இருக்குல்ல உங்களுக்கு. ஒரு தேர்தலில் நின்று தங்களுடைய செல்வாக்கையும் சக்தியும் நிரூபித்த பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் ஒத்துக்கிடுவேன். கட்சி ஆரம்பிச்சாரு, முதல் தேர்தல் 77ல ஜெயிச்சு அவர் முதலமைச்சர் ஆகலையா? அப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படாதா? எம்ஜிஆர் ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தார். பரங்கிமலை தொகுதியில 25,000 ஓட்டுல ஜெயிச்சாங்க. இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆரை வச்சுதான் அன்னைக்கு திமுகவே இருந்தது. எம்ஜிஆரை வச்சுதான் திமுகவே இருந்தது. என்ன மறந்துட்டீங்களா? அதெல்லாம் இன்னைக்கு ஆலந்தூர் தொகுதியா இருக்கக்கூடிய பரங்கிமலையில 26,000 ஓட்டு வித்தியாசத்தில், அப்பெல்லாம் 26,000 ஓட்டுன்னா பெரிய விஷயம். அது இப்ப 26,000 ஓட்டுல ஜெயிக்கிறதுங்கிறது விட புரட்சி தலைவர் புரட்சி தலைவராக கட்சியில இருந்து பண்ணார். தம்பி இப்ப நடிகராக தானே இருக்கார்.
இப்போ 2026 வந்து எத்தனை அணி உருவாக வாய்ப்பு இருக்குது? அது வந்து பாஜக தான் அப்படின்னு திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அதனாலதான் செங்கோட்டையன் வெளியே போனதா சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் பின்னணியில் பாஜக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க சொன்னீங்க இப்போ செங்கோட்டையன் பின்னணியில் பாஜக இருந்தா அவர் ஏன் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போகணும்? போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல, இங்கேயே இருந்திருக்கலாம்ல, எங்க கூட சேர்ந்திருக்கலாமே. அவர் நம்புனவரை கைவிட்டுட்டாங்கன்னு திருமாவளவன் அதான் நீங்க எப்படி ஆள்வி நீங்க சொல்றது எப்படி நீங்க கேள்வி கேட்குறீங்க, அது எப்படி அது நல்ல கேள்வியா இருக்க முடியும் உங்க கேள்வி? நீங்க இல்ல அதாவது இல்ல அவர் இருக்கிறது அதிமுகவில் இருக்கிறார், நாங்க பாரதிய ஜனதா கட்சியை நம்பி இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது எந்த வகையில பொருத்தமா இருக்கும்? தொடர்ச்சியா வந்து எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி நடந்துகிட்டே இருக்கிறதுனால கட்சியில இருந்து ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்காங்க. இதை நீங்க அவர்கிட்ட ஏதாவது சொல்லி வலியுறுத்துறதுக்கு ஏதாவது? அது நம்ம என்னுடைய கட்சியில எதுவும் விஷயம்னா நான் சொல்ல முடியும், அவங்களுடைய கட்சியில கூட்டணி பத்தி தான் நம்ம பேச முடியுமே தவிர அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனைகள் நம்ம பேசுவது அது நியாயமா இருக்காது. சார், மக்களின் மையம் தொடங்கும் போது கமலஹாசன் வந்து பாஜகவையும் திமுக வந்து நேரடியாக எதிர்த்தாரு, பின்னாடி திமுக கூட்டணியிலேயே போயிட்டு இருக்கோம். அதே போல விஜய்க்கு வந்து பாஜகவையும் அதே போல திமுகவையும் தான் நேரடியாக திமுக நேரடி எதிரிக்காரு. திருப்பி அவரு அதிமுக பாஜக ஒன்று வரவிடாம பண்றதுக்காக ஒரு முயற்சி, அது திமுக பின்னணியில தான் இயங்குறாரு நினைக்கிறீங்களா? இல்ல அதை பத்தி நான் கருத்து சொல்ல முடியாது. அது நீங்க கேட்ட ஆரம்பத்தில் உள்ள உங்களுடைய கேள்விகள் எப்படி அமைஞ்சதுன்னா, அவர் மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர் கமலஹாசன் எதிர்த்து பேசினாரு, அப்புறம் அங்கேயே ஐக்கியம் ஆயிட்டாரு. அப்ப நீங்க கேட்கிற கேள்வி என்ன ஆரம்பத்துல எப்படி வந்துச்சுன்னா ஐக்கியம் ஆயிடுவாராங்கிற மாதிரி இருந்துச்சு. அது எனக்கு தெரியல. தமிழகத்துல மிகப்பெரிய மூன்றாவது அணி உருவாக போகுது, அதற்கான பணிகள் தான் இப்ப நடந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது 3வது அணி இருந்தாலும் சரி, 4வது அணி இருந்தாலும் சரி, 2026 எங்க அணி தான் ஆட்சியை பிடிக்கும். அதாவது எதிர்த்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவரையே கட்சியில சேர்த்து அவங்க தொடர்ந்து பயணிச்சாங்க. அது போன்ற பக்குவம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா? தொடர்ந்து வெளியில போறதுக்கு, மக்கள் வெளியில போறதுக்கான காரணம்ங்கிறது. நான் இப்ப ஏற்கனவே சொல்லி எங்களுடைய கட்சியை பத்தி இப்ப கருப்பு உருவானதா இருக்காரு, இவரை பத்தி நான் சொல்லணும்னா கருத்து சொல்ல முடியும். அடுத்த கட்சிகளை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது. போதும், ஆளின் போதும். தப்பாதுடா சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா. சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.